இந்த காலை வேளையிலும் கவலையோடு பாரத்தோடு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? அடுத்தது நான் என்ன செய்வேன், எப்படி இருப்பேன்றது கூட தெரியாத அளவுக்கு உங்க உள்ளம் உடைஞ்சிருக்கா? பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. என்ன தெரியுமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அது உங்களுக்கு தீங்கை விளைவிக்க முடியாது. அதே பார்த்து கவலையோடு வேதனையோடு இல்லாதபடி எழுந்து தேவ பிரசன்னத்துக்கு வந்து ஆண்டவரை துதிங்க, கனப்படுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தின் ஆவியால் நிரப்பி பலனடைய செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.